வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். இதில் வந்து டோட்டலாக நம்ம ஒரு 7 கொஸ்டின்ஸ் பக்கத்தில் பார்க்க போகிறோம் வித் டீட்டெயில்டு ஆன்சர்ஸ். எல்லாத்துலையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தேவையானவங்க ஆன்சர்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த ஆன்சர்ஸை உங்களோட ஓன் லாங்குவேஜில் ரீஃபார்மேட்டிங் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னென்னா, வாட் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இன் யோர் வியூ? ஸோ இந்த கொஸ்டினோட மெயின் ஆப்ஜெக்ட்னு பார்த்தாச்சுன்னா, இன்டர்வியூக்கு வந்து ஸோ உங்களுக்கு வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்கள் வரீங்க, ஓகே, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அந்தந்த டூல்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் நார்மலாக வந்து நான் 4 டேட்டா அனலிட்டிக்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் படிச்சிடாமல் டேட்டா அனலிட்டிக்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா, டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் அ ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பண்ணி நமக்கு ராவாக இருக்க ஸ்ட்ரக்சரல் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டேட்டா அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ்லேயே மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த டேட்டா ப்ராசஸ் பண்ணும்போது டேட்டாவை க்ளீன் பண்ணலாம். தென் வந்து டேட்டா வந்து கொஞ்சம் கூட பாலிஷ் பண்ணலாம், டேட்டா அடிஷ்னல் ஆட் பண்ணலாம், டேட்டாவே வந்து உங்களுக்கு நீங்கள் மாஸ்க் பண்ணிக்கலாம், ட்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணலாம், விஷுவல் டேஷ்போர்ட்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸுக்கு வந்து நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோட டேட்டா அனலிட்டிக்ஸ் ஜர்னியில் நான் கம் அக்ராஸ் பண்ணும்போது நான் மல்டிபிள் டூல்ஸ் கம் அக்ராஸ் பண்ணியிருக்கேன். லைக் யூஸ் பண்ணியிருக்கேன், லைக் எக்ஸல், பவர் பிஐ, டேப்லோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 1-2 டூல்ஸ் அடிஷ்னலாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன் ஷார்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ் சொன்னால் டேட்டா அனலிட்டிக்ஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாமினிங் ரா டேட்டா to find trends, patterns to support decision making. Okay, so next question போலாம். So next question என்னன்னா, can you explain about the types of data analytics? ஸோ இதில் என்ன இன்டர்வியூ மீன் பண்ணுறாங்கன்னா, ஓகே, உங்களுக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ்னால் என்னென்னு பேசிக்காக தெரியுது. ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸில் என்னெல்லாம் டைப்பில் நீங்கள் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராசஸ்லாம் ஒரு ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து வந்து நீங்கள் இதை மாற்றலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கிரிப்டிவ் டேட்டா அனலிட்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் டேட்டா அனலிட்டிக்ஸ் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு ரா டேட்டா இருக்குது, அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்கிட்ட லாஸ்ட்டு 6 மந்த்ஸாக என்னோட சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த சேல்ஸ் டீட்டெயில்ஸுங்கிறது நத்திங் பட் பாஸ்ட் டேட்டா. இந்த பாஸ்ட் டேட்டா யூஸ் பண்ணி, ஓகே, என்னோட சூப்பர் மார்க்கெட்டில் எந்த மந்தில் எந்த டேயில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்டிவாக டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் டேட்டா அனாலிசிஸ் கால்ட் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா அனாலிட்டிக்ஸ். செகண்ட் வந்து டயக்னோஸ்டிக்ஸ். ஓகே, இப்போ டிஸ்கிரிப்டிவ்ல நம்ம என்னோட சேல்ஸ் எப்படி நடந்ததுன்னு நான் பார்க்கலாம். ஸோ சம் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக சேல்ஸ் ஆகலை, அது இதனால சேல்ஸ் ஆகலை. லைக் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, த்ரூ அவுட் த மந்த் வந்து எனக்கு சேல்ஸ் இருக்குது, பட் வந்து ஸ்பெசிஃபிக் டேஸில் வந்து எனக்கு சேல்ஸ் இல்லை. அந்த மாதிரி பின் பாயிண்ட் பண்ணி டயக்னைஸ், ஒரு இஷ்யூ மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த இஷ்யூ டயக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டயக்னோஸ்டிக் அனாலிட்டிக்ஸுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். தென் ப்ரெடிக்டிவ். ஓகே, ஸோ என்கிட்ட டயக்னைஸ் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன் வச்சு டயக்னைஸ் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு நான் ஃபியூச்சரில் எப்படி ட்ரெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி ஃப்ரைடே வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து ரெகுலராக விட 10% அதிகமாக சேல்ஸ் ஆகுது. ஸோ அதை வந்து 90%. ஸோ அந்த ஃபியூச்சர் ட்ரெண்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ப்ரெடிக்டிவ் டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரிஸ்கிரிப்டிவ் டேட்டா அனாலிசிஸ். ஸோ ப்ரிஸ்கிரிப்டிவ் டேட்டா அனாலிசிஸ்னால், நான் இப்போ ப்ரெடிக்டிவ் டேட்டா அனாலிசிஸ் மூலமாக எனக்கு என்ன ட்ரெண்ட் இருக்குது, என்னோட சேல்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுவேன், ஓகே, ஃப்ரைடேயில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகணும். ஸோ தேர்ஸ்டே வந்து இந்த ப்ராடக்டோட ஃப்ரெஷ் பீசஸ் வந்து நான் அதிகமாக எடுத்து வைக்கணும், இல்லை அதிகமாக இன்டேக் எடுக்கணும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த மந்த் சேல்ஸ் ஆகுது, ஸோ நான் அந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்டோட இன்டேக்கை நான் கம்மி பண்ணுவேன். ஸோ என்னோட ப்ராஃபிட்டை வந்து என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நீங்கள் இந்த கொஸ்டினை அட்டென்ட் பண்ணணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் என்னது? டிஸ்கிரிப்டிவ், டயக்னோஸ்டிக், ப்ரெடிக்டிவ், ப்ரிஸ்கிரிப்டிவ். டிஸ்கிரிப்டிவ் என்னது? வாட் ஹேப்பன் இன் பாஸ்ட். டயக்னோஸ்டிக்ஸ் why that is happened in past. ப்ரெடிக்டிவ்ங்கிறது what is the future trend. ப்ரிஸ்கிரிப்டிவ்ங்கிறது what is the next step that we need to do. Okay, so we going to the next question. நெக்ஸ்ட் கொஸ்டின்ங்கிறது இது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். லைக், வாட்ஸ் யுவர் வியூ அபவுட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ்?
ஆனால் வெளிலேருந்து கேட்கும்போது அனாலிட்டிக்ஸ்னா என்ன, அனாலிசிஸ் ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது. தென் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? ஏன்னா இது எதுக்காக கேட்குறேன்னா, உங்களோட ப்ராசஸை பேஸ் பண்ணி இல்லை உங்களோட ரிக்யர்மெண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு நம்ம முடிவு பண்ணலாம், இல்லை எந்த மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணலாம். ஏன்னா டேட்டா அனாலிசிஸுங்கிறது நீங்கள் வந்து ஒன்லி உங்களோட டேட்டாவை எடுத்து அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதில் என்னெல்லாம் வந்து இல்லை அதில் என்னெல்லாம் வந்து டேட்டா வந்து நம்ம க்ளீன் பண்ணி என்னெல்லாம் மாஸ் பண்ணி அது ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து அதை வந்து நீங்கள் ரா டேட்டாவை இருக்காது நீங்கள் விஷுவலி ப்ரெசென்ட்டாக நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து டேட்டா அனாலிசிஸ். அதே டைமில் டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது நீங்கள் ஆல்ரெடி இன்டர்பிரட் பண்ணிட்டீங்க. ஆனால் இன்டர்பிரட் பண்ணதில் நீங்கள் என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னெல்லாம் மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம், அந்த அவுட்கம் எப்படி வந்து நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணலாம். லைக் வந்து நான் டேட்டா அனாலிசிஸ் பண்ணி ஓகே இந்த மாதிரி நான் டேட்டா கொண்டு வந்துட்டேன், ஸோ இதை வந்து எப்படி நான் ஃபியூச்சர் ரெண்டுக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சம் டூல்ஸ் தேவை. ஸோ டேட்டா அனாலிசிஸ்ங்கிறது என்னது? அனாலிசிஸ் இஸ் inspecting your data to interpret into visual representation. Analysis is on top of the analyzed data using techniques, models, ப்ரெடிக்ஷன் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட விஷுவலி எல்லாம் ப்ரெடிக்டிவான ஒரு அவுட்கம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து நம்ம டேட்டா அனாலிட்டிக்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ அனாலிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் பண்ணுவோம், தென் வி டு கோ ஃபார் அனாலிட்டிக்ஸ். ஸோ வித்தவுட் அனாலிசிஸ் நம்ம அனாலிட்டிக்ஸ் போகிறது நமக்கு பெருசாக யூஸ் இருக்காது. ஏன்னா அனாலிசிஸ் என்னென்னு புரிஞ்சாதான் உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா? நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எவல்யூஷன் ஆஃப் டேட்டான்னு ஒரு வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 to 3 years பிஃபோர் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பேசியிருப்போம்னா டேட்டாவோட ஒரிஜின் எப்படி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எழுத்தோடு எழுதணும், தென் வி ரைட் ஆன் காப்பர் பிளேட்ஸ், தென் இன்வென்ஷன் ஆஃப் பேப்பர் ஸ்டோன்ஸ் தென் பேப்பர் பிளேட் பேப்பர் இது அந்த மாதிரி நம்ம இன்வென்ஷன் பண்ண ஆஸ் இயர்ஸ் க்ரூஸ் த டேட்டா வந்து ரைட்டிங் மெத்தடை மாற ஆரம்பிச்சு. ஸோ நீங்கள் யோசிப்பாங்க ஃப்ரம் ஸ்டோன் டு கம்ப்யூட்டர் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் டேட்டா வந்து 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா, இன்னும் வந்து அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸ்ட்ரக்சர் டேட்டாவில் உங்களுக்கு எப்பவுமே வந்து 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஐட்டம் ஒன் சோல்டு ஆன் ஐட்டம் 2, ஸோ ஐட்டம் 1 சோல்டு ஃபார் person 1 at this rate. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் உங்களுக்கு டேட்டா இருக்குது. இது ஸ்ட்ரக்சர் டேட்டா, டேபிள் ஃபார்மேட் எக்ஸல் எல்லாம் இருக்கும். இது அன்ஸ்ட்ரக்சர் டேட்டானா ஃப்ரீ ஃபார்மில் இருக்கும். லைக் வந்து டெக்ஸ்ட் நீங்கள் இது பண்ணலாம், இமேஜஸ்ஸு, இமெயில்ஸ், இது வந்து ஓரோ ஃபைல் டு ஃபைல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் டேட்டாங்கிறது இந்த டேட்டா இன் ப்ராப்பர் ஃபார்மேட். அன்ஸ்ட்ரக்சர் டேட்டாங்க இந்த டேட்டா இஸ் இன் ஃப்ரீ ஃபார்மேட். எக்ஸாம்பிள் இமேஜ், வீடியோஸ், இமெயில்ஸ். Then next tricky question is tools that you come across. இந்த tools that you come across எதுக்கு கேட்குறாங்கன்னா, ஸோ எனக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரியும், நான் நல்லா இது பண்ணுறேன், பட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் எந்தெந்த டூல்ஸ் கம் அக்ராஸ் பண்ணிருக்கீங்க அந்த டூல்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பை டிஃபால்ட்டாக வந்து நீங்கள் எக்ஸல் சொல்லலாம், எஸ்கியூஎல் சொல்லலாம், பவர் பிஐ சொல்லலாம், தென் பைத்தான் இருந்துச்சுன்னா பைத்தான் சொல்லுங்கள், கூகுள் ஷீட்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஃப்ரீயாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இது இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் டூல்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த டூல்ஸை நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்கிறது வை டேட்டா கிளீனிங் ஷுட் பி டன். ஸோ டேட்டா கிளீனிங்கிறது வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா என்கிட்ட ஒரு ரா டேட்டா இருக்குது, அந்த ரா டேட்டா தான் வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த ரா டேட்டாவை நான் விஷுவல் ரெப்ரசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு வந்து நிறைய சங்க்ஸ் இருக்கும், நிறைய அன்வான்ட் டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த அன்வான்ட் டேட்டாஸை ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்க இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து டேட்டா கிளீனிங் சொல்லுவோம். ஸோ டேட்டா கிளீனிங் எக்ஸ்பிரஷன் நம்ம சொல்கிறோம், டேட்டா கிளீனிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் or removing incorrect or incomplete or irrelevant data which is crucial for the accurate analysis. Okay, and then இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, நீங்கள் எவ்வளோ தூரம் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிறேன் கேட்குறது. ஸோ ஐ வில் கிவ் அ ரெக்யர்மெண்ட் லைக் if I have a data source with missing data, can you correct it? ஸோ இப்போ என்கிட்ட மிஸ்ஸிங் டேட்டா இருக்குது, அது நீங்கள் கரெக்ட் பண்ணி தருங்களா? ஆப்வியஸாக நமக்கு சொல்லுற ஆன்சர் பாசிட்டிவ் தான். எஸ், வி கேன் கரெக்ட் இட். ஸோ பேஸ்ட் ஆன் எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுவோம்? ஸோ பேஸ்ட் ஆன் த டேட்டா வி ரிமூவ் அன்வான்ட் டேட்டா யூஸிங் டேட்டா கிளீனிங் ப்ராசஸ். அதே மாதிரி யூஸிங் மீடியன் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வி ட்ரான்ஸ்ஃபார்ம் த டேட்டா ஆர் வி அக்ரிகேட் த டேட்டா தென் ப்ரெடிக்ட் த டேட்டா. இந்த மாதிரியெல்லாம் நம்ம வி டூ தோஸ் கைண்ட் ஆஃப் கரெக்ஷன்ஸ் அண்ட் வி கரெக்ட் யுவர் மிஸ்ஸிங் டேட்டா டு எ ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் விஷுவலி ரெடி டேட்டா to present. Okay, hope உங்களுக்கு இது
புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு ஒரு தடவை கூட இந்த வீடியோ திருப்பி ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒன்லி ஃபார் பிகினர்ஸ் ஹூ ஆர் ஆஸ்பிரண்ட் ஃபார் டேட்டா அனலிட்டிக்ஸ். உங்களுக்கு ஏதாவது டாபிக் கற்றுக்கணுன்னா கூட நீங்கள் அந்த டாப்பிக்கை ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லைனா இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த இமெயில் ஐடி நீங்கள் வந்து உங்களோட டாபிக்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் வேணால் கூட நீங்கள் இமெயில் பண்ணுங்கள். வி லுக்ஸ் ஆன் இட். உங்களோட சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ்.